இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபை இந்த ஆராதனை முழுவதும் நம்மோடு இருப்பதாக. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நிமிட வரையிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் மாறாத ஆண்டவர் நீர் எங்களை ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வேளையிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். சூழல் நிமித்தமாக நாங்கள் ஆலயத்திற்குள்ளே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாவிட்டாலும் இந்த ஆன்லைன் மூலமாக வீடுகளிலே அமர்ந்து உம்மை பாடி மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்தும். அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாத்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக நீ செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து மிகுந்த பணிவோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆறான் வழியாக நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளும். அப்படி நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்களும் கீர்த்தனைகளிலும் 514வது பாடலை நாம் பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே இத்தருணத்தில் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து நம்முடைய பாவங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் முழங்காற்படியிட்டு அறிக்கை செய்யலாமா? எங்களோடு இணைந்து இந்த பாடல் வழியாக ஐயோ நான் ஒரு பாவ ஜன்மி ஆனேனே என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் பாடல் வழியாக நாம் பாடலாம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 582. Thank you.
நின்று சங்கீதம் 62 பாடலாக பாடுவோம். சங்கீதம் 62.
33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். எஸ்ரோனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியப்பா. இந்த வேளையிலும் கூட உன் மண்டே வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இந்திய தேசத்தை நீர் நேசிக்கிறீரப்பா.
நம்முடைய சீஷனாகிய தோமாவை எங்களுக்காக தேசத்தில் அனுப்பி சுவிசேஷத்தை செய்ய வைத்திரே நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி தகப்பனே. இந்த தேசத்தின் மேல் நீர் வைத்த கரிசனைக்காக இரக்கத்துக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இப்பொழுதும் கூட எங்கள் தேசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பது உமக்கு தெரியும் தகப்பனே. அப்பா, எல்லா இடத்திலும் பாவம் பெருகி இருக்கிறது தகப்பனே. அப்பா, எல்லா ஜனங்களும் பாவத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. நன்றி அப்பா. மோசமான நிலை தகப்பனே. அப்பா, மனிதர்கள் யாரிடத்திலும் பரிசுத்தம் இல்லை அப்பா. அப்பா, ரொம்ப மோசமான நிலை இருக்கு தகப்பனே. எல்லாரும் உண்மை விட்டு வழி விலகி போன நிலை இருக்கு தகப்பனே. கிறிஸ்தவர்கள் கூட வழி மாறி போன நிலையை காணப்படுகிறது தகப்பனே. அப்பா, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை நான் நடக்க தவறிவிட்டோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ குற்றங்களை மன்னிங்க தகப்பனே, தயவாய் மன்னிங்கப்பா. வேதம் சொல்லுகிறதப்பா, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லுகிறது தகப்பனே. நன்றி அப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. எங்கள் மேல் இம்மட்டுமே நீ இரக்கம் உள்ளவராக இருக்க கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, உங்களுடைய இரக்கத்தை இன்னும் எங்கள் மேல் காண்பீங்க தகப்பனே. அப்பா, ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்க அப்பா, பாவத்தை உணர்த்துங்க தகப்பனே. எங்கள் தேசத்தில் உள்ள அப்பா அரசியல்வாதிகள், தலைவர்கள் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, உனக்கு பிரியமில்லாத விஷயத்தையும் அப்பா நீதி தன்னுடைய சுய லாபத்துக்காக விற்று போட்ட பாவத்திற்காக மன்னிங்க தகப்பனே, மன்னிங்க தகப்பனே. அப்பா, தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் சீர்திருத்துங்கப்பா, சீர்திருத்துங்க தகப்பனே. அப்பா, உமக்கு பிரியமான தலைவர்களை கொண்டு வாங்க அப்பா. தலைவர்களுடைய இதயத்தில் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய, வேதத்தின்படி செய்ய, நீதி உள்ளதை செய்ய அவர்களுக்கு நீங்க இருதயத்தில் ஏவுங்க தகப்பனே. நன்றி அப்பா. ஏழைகள் ஒடுக்கப்படக்கூடாது தகப்பனே. அப்பா, எல்லாருக்கும் நீதி சரிசமமாய் வழங்கப்பட வேண்டும் அப்பா. அக்கிரமத்தை மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க மன்னிங்க அப்பா. மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, வேதத்துல போட்டிருக்கு, என் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் நான் அவர் தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதயத்தை சீர்திருத்தி அப்பா, நாங்கள் என்னென்ன நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறோம் அப்படின்னு சோதித்து பார்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, நீங்க இறக்கமுள்ளவர்களா இருக்க தகப்பனே. அப்பா, எங்க தேசத்தின் மேல் கை வச்சா நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் அப்பா. எங்க தேசம் அழிந்து போயிடுவோம் அப்பா. அப்பா, நாள்தோறும் நடக்கிற இவ்வளவு விதமான அக்கிரமங்களுக்காக உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட அக்கிரமம் இனிமேல் நடக்கக்கூடாது தகப்பனே. அப்பா, தேசம் எங்களுடைய கவர்மெண்ட்டே வந்து டாஸ்மார்க் ஓபன் பண்ணி விடுறாங்க தகப்பனே. எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் தகப்பனே. இவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டே வந்து டாஸ்மார்க் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது தகப்பனே. ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடியினால் எவ்வளோ பாவங்கள் பெருகுது தகப்பனே. அப்பா, குடித்து விட்டு அப்பா வீட்டில் சண்டை போடுறாங்க அப்பா, ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது. அந்த குடி வேண்டாம் தகப்பனே. இனிமேல் எங்களுக்கு எங்கள் தேசத்துக்கு வேண்டவே வேண்டாம் தகப்பனே. அது சாபத்தை கொண்டு விடும் தகப்பனே. ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்பா, எங்கள் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் அது ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடும் அப்பா. அப்பா, அப்படிப்பட்ட காரியங்கள் சாத்தான் இனிமேல் எங்கள் தேசத்தில் கொண்டு வராதபடி நீங்க மாற்றுங்க தகப்பனே. சபை மக்களாக அப்பா, தேசத்தின் மக்களாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அது பரலோகத்தை அசைக்கும் தகப்பனே. எங்களுடைய ஜெபம் ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தின் ஏக்கமும் பரலோகத்தை வந்து எட்ட வேண்டும் தகப்பனே. அப்பா, நீர் அதுக்கு பதில் தருவீரப்பா. எங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நீர் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீங்க பதில் தாங்கப்பா, பதில் தாங்க தகப்பனே. எங்க தேசத்தின் மீது மனம் இருக்குங்கப்பா. நீங்க மனம் இருக்காட்டி நாங்க எதுவுமே பண்ண முடியாதப்பா. நாங்கள் நிர்மூலம் ஆகி போயிடுவோம் தகப்பனே. தகப்பனே, நீங்க மனம் இருங்கப்பா, மனம் இறங்கி எங்க தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வாங்க தகப்பனே. இது கடைசி காலம் என்று அறிவோம் அப்பா. இதெல்லாம் நடக்க வேண்டியதா இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம் தகப்பனே. இருந்தாலும் தகப்பனே, எங்க தேசத்தின் மக்களை அப்பா பசியோடு இருக்கிறாங்க தகப்பனே. சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்கப்பா. இந்த மாதிரி சாபக்கேடுகளை மாற்றி போடுங்க தகப்பனே, மாற்றி போடுங்கப்பா. சேமத்தை கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா, கட்டளை எடுங்கப்பா. கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் தகப்பனே. உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. இந்த உலகத்துல அப்பா, எங்க தேசத்துல நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ அது நிறைவேற்றும் தகப்பனே. அதுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சபையோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் சபை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தேசத்திற்காக அதிகமாக ஜெபிக்க அப்பா, திறப்பில் நின்று ஜெபிக்க, ஒப்பு கொடுக்க, பாவத்தை விட்டு விலகி உமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆரோக்கியம் கரத்தில் ஒப்பணிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே நாதரே நன்றி ராஜா, அன்பே நாதரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம்
இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. இந்த நேரத்திலையும் கூட இசப்பா திருச்சபைக்காக ஒரு விஷயம் உங்களுடைய வருகிறேன் இசப்பா. என்னுடைய திருச்சபை குடும்பங்களுக்காக வருகிறேன் இசப்பா. இசப்பா எங்களுடைய திருச்சபை உங்களுடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இசப்பா. ஒருவேளை நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே உங்களை கூடி இந்த ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு நிலை இருந்தாலும் ஆராதிக்க முடியாத ஒரு நிலை இருந்தாலும் இசப்பா எங்களுடைய குடும்பங்கள் இசப்பா நாங்கள் உங்களை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பமாய் வீட்டில் நாங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம் இசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுக்கு விரதமாய் ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்தோம்னால் எங்களை மன்னிச்சிருக்க இசப்பா. உங்களுக்கு விரும்பாத காரியங்கள் நீ விரும்பாத காரியங்கள் எங்கள் மனதில் இருந்தால் எங்கள் செயல்களில் இருந்தால் இசப்பா எங்கள் சிந்தனைகளில் இருந்தால் ஒரு விஷயம் தயவாய் எனக்கு நினைவு கூறுகிற இசப்பா. நீங்கள் மன்னிச்சிருங்க இசப்பா. நாங்கள் தயவாக அறிக்கை எடுக்கிற இசப்பா. நான் மன்னிச்சிருங்க இசப்பா. இல்லை திருச்சபை நீங்கள் ஆசீர்வதிங்க இசப்பா. எங்கள் திருச்சபை மக்கள் ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க இசப்பா. இந்த லோக்கலில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க இசப்பா, வெளிநாடுகளில் இருக்கிறாங்க இசப்பா. அவங்க எல்லாத்துக்கும் ஜெபிக்கிற இசப்பா. இசப்பா ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரை எந்தவித பாதிப்பும் அவர்களுக்கு இல்லாதபடி ஆண்டவரை உங்களுடைய கருத்தில் பார்த்துக்கொள்ளுங்க இசப்பா. உங்களுடைய கருத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இசப்பா உங்களுடைய ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க இசப்பா. இசப்பா நீர் இசப்பா எதுவே தப்பு நீங்கள் சொன்ன தேவன் இசப்பா. நீர் ஆண்டவரை எங்களை தப்பு இசப்பா. ஒரு விஷயம் ஜெபிக்கிற இசப்பா. எங்களை ஆண்டவரை எந்தவித கொள்ளை நோயும் ஆண்டவரை எந்தவித நோய்களும் அண்டுவிடாதபடி இசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் திருச்சபை இசப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துதல் மாற்றமே நாங்கள் குறிப்பாக இருக்கிற இசப்பா. ஒரு மனிதன் ஆமையும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும், உங்களை துதிக்கணும் இசப்பா. நீர் அதற்கு கிருபை செய்வதற்கு நன்றி செலுத்துகிற இசப்பா. நீர் இசப்பா எங்கள் திருச்சபை ஆண்டவரை ஒரு எழுப்புதலை கொடுங்க, ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க இசப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரை ஒரு ஆர்வமே இல்லாமல் இசப்பா எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிற இசப்பா. எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நாங்கள் இசப்பா பிரிந்து போயிருக்கிற இசப்பா. எங்களை மன்னிச்சிருங்க இசப்பா. ஒரு விஷயம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தாங்க. ஒரு மனிதன் ஆவியோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாத்திரம் நாங்கள் நோக்கமாக கொண்டு செயல்பட கிருபை தாங்க இசப்பா. இனி வரும் காலங்களில் இசப்பா நாங்கள் ஒருவேளை மனம் திரும்பி இந்த தேசத்திற்காக அதிகமாக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய தேசத்திற்காக ஆண்டவர் இந்த உலக நாடுகளுக்காக ஜெபிக்க கிருபை தாங்க. எங்கள் திருச்சபை மக்களுக்காக பிறருக்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை தாங்க. எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவர் அநேக ஜெப வீரர்கள் நீங்கள் உருவாக்கி கொடுக்க இசப்பா. எங்கள் குற்றங்கள் குறிகள் எல்லாவற்றும் நீங்கள் தயவாய் மன்னிச்சவர்கள் இசப்பா. நீங்கள் ஆசீர்வாதமாய் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே. தேவனின் அடைக்கலமே கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, உடைய சன்னிதானத்திற்கு வருகிறோம். எங்கள் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே எங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் கூடுகையில் மை நோக்கி எங்கள் பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் எங்கள் தேவாதி தேவன் தாமே ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் சொல்லுவீராக. எல்லா பலவீனங்களையும் மாற்றுவீராக. கடன் தொல்லைகளை மாற்றுவீராக. நான் என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு விசுவாச வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலமாயிரும். உடைய பலத்த கரம் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கட்டும். உம்மையே நம்பி வந்திருக்கிற நாங்கள் உம்மை விட்டு என்று பின் சென்று விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய பரிபூர்ணமான ஆளுகைக்குள் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே
ஆசிரிக்கிறவர்கள் 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே மேரி, 18ஆம் தேதி மிஸ் டி பிராக்லின் பால் சுகி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே செல்வ திருமலை, 18ஆம் தேதி மிஸ்டர் எஸ் அன்புராஜ், 18ஆம் தேதி மிஸ்டர் எஸ் புஷ்பராஜ், 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஐரின் கேமிலா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ்பி விவின் சாமுவேல், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் லிவி மேத்யூஸ், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பி கே மேத்யூஸ், 19ஆம் தேதி மிஸ்டர் எம் பிரசன்ன ரகுநாத், சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் முத்தையா, 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் ஹில்டா மேபல், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பி ஜேம்ஸ் பாண்டியராஜ், 20ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஜோஸ், 21ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஞான பிரகாசம். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் 17ஆம் தேதி மிஸ்டர் எஸ் சீமோன் அருண்ராஜ், மிஸ்ஸஸ் மேர்சி லீலா தேராணி, 18ஆம் தேதி மிஸ்டர் எஸ் பாலசிங் பொன்ராஜ், மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி தம்பதியர், 18ஆம் தேதி மிஸ்டர் ஏ சாமுவேல் கனகராஜ், மிஸ்ஸஸ் பூமா கனகராஜ் தம்பதியர், 19ஆம் தேதி மிஸ்டர் டி ஆர்தர் அம்புரோஸ், மிஸ்ஸஸ் ஆனி ரோஸ் தம்பதியர், 20ஆம் தேதி மிஸ்டர் எல் சாமுவேல் ஜாஸ்வா, மிஸ்ஸஸ் வளர்மதி தம்பதியர், 20ஆம் தேதி மிஸ்டர் நிக்சன் ராஜேஷ்குமார், மிஸ்ஸஸ் எம் அலிஷா தம்பதியர், 22ஆம் தேதி ரெவரண்ட் சி ஆப்ரஹாம் ஏடிராஜ், மிஸ்ஸஸ் ஏ பேர்லி ஞானதீபம் தம்பதியர், 22ஆம் தேதி மிஸ்டர் டி எட்வின், மிஸ்ஸஸ் மெர்லின் ராணி தம்பதியர், 22ஆம் தேதி மிஸ்டர் எஸ் பிதாய் அற்புதராஜ், மிஸ்ஸஸ் சிந்தியா பிதாய் தம்பதியர், 22ஆம் தேதி மிஸ்டர் ஏ டீவ்ஸ் ரிச்சர்ட், மிஸ்ஸஸ் எம் ஜெனிசா தம்பதியர். நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு முன்பதாக இப்பொழுது பாடகர் குழுவினர் வாழ்த்தி பாடுவார்கள். ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறவருடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணீர் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய ஆண்டிலே தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை காலங்களில் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசிரிக்கிற எல்லா தம்பதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பமாக இணைத்த நாள் முதல் இனிவிட வரையிலும் குடும்ப வாழ்க்கையிலே நீர் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற
ஆசீர்வாதங்களையும் காலாகாலங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் அருள்தாரும். ஏராளமான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று வாக்கு தந்திருக்கிறேன். அவ்விதமாக நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலே இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவர்களாக, எல்லா சூழ்நிலைகளிலும் இப்படி நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் அருள்தான். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அர்ப்பணிப்போடு முழங்காலில் நின்றவாறு ஆதாரம் நீர்தான் ஐயா என்ற பாடலை நாம் பாடலாம். பாடல் எண் 649, ஆதாரம் நீர்தான் ஐயா. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே, அப்பா இந்த வார்த்தைகளை அப்பா தியானிக்க நீங்கள் கொடுக்குற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, தகுதி இல்லாத என்னையும் எடுத்து ஆண்டவரே இந்த வசனங்களை குறித்து தியானிக்கவும் இது எல்லாருக்கும் அப்பா பகிர்ந்து கொடுக்கவும் அப்பா நீர் கொடுக்குற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் அப்பா என்னுடைய ஞானத்தின்படியும் அப்பா என்னுடைய சொந்த விருப்புகளின்படியும் அப்பா நான் இதை அப்பா பகிர்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே நீர் அப்பா என்னோடு இருந்து அப்பா நீர் கேட்கிறவர்களுக்கு அப்பா என்ன தேவையோ அதற்கேற்றாற் போல ராஜா அப்பா நீர் வெளிப்படணும்னு சொல்லி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா அடைக்கலம். அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் என்னன்னா உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்.
அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த வசனம் வேதத்துல எங்க குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, மோசே தன்னுடைய மரணத்திற்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இந்த ஆசீர்வாதத்தை அவர் விட்டு செல்கிறார். சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே விட்டு சென்ற ஆசீர்வாதம், இது எப்படி நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தராகிய நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அப்படிதான் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார், மேய்ப்பனாகிய அவர் அவருடைய மந்தைக்குள்ளாய் நம்மை சேர்த்து இந்நாள் வரைக்கும் அவர் வழிநடத்தி பாதுகாத்து வருகிறார். அப்படிங்கும்போது அவர் அன்னைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நாமும் அதை என்ன செய்யலாம், சுதந்திரித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ நாம் இதுல அடைக்கலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அடைக்கலம்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா, ஒரு மேய்ப்பனை எடுத்துக்கொள்வோம். அந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகளுக்கு என்ன செய்யறார், அடைக்கலம் கொடுக்கிறார். தன்னுடைய மந்தையில இருக்கிற ஆட்டுக்குட்டிகளுக்கு எந்த ஒரு குறைவோ எந்த ஒரு ஆபத்தோ பிரச்சனைகளோ எதுவும் வராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அதே போல ஒரு கோழியை எடுத்துக்கொள்வோம். இந்த கோழி அதுகிட்ட இருக்கிற குஞ்சுகளுக்கு என்ன செய்யும், அது அடைக்கலம் தருகிறதா இருக்கிறது. எப்படி ஒரு கழுகு மேல பறந்து கொண்டு இந்த குஞ்சுகளை தூக்கி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோழி என்ன செய்யும், தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே வைத்து அந்த குஞ்சுகளுக்கு அடைக்கலம் தருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் தேவனும் நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு அடைக்கலம் தருகிறவராய் இருக்கிறார். இதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இந்த வசனத்துல இருக்கிறபடி ஆண்டவருடைய சிறகுகளாலே என்ன செய்கிறார், நம்மளை மூடி நமக்கு அடைக்கலம் தருகிறவராய் இருக்கிறார். சரி, ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் தருகிறவராய் இருக்கிறார். ஆனா எப்படி அவர் தருகிறார், என்னென்ன சூழ்நிலைகளை தருகிறார், எந்த விதமான அடைக்கலங்களை நமக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல சிறிது நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி செலவிட்டு நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு 3 விதமான அடைக்கலங்களை தேவன் தருகிறார். ஒன்று பாவத்திலிருந்து அடைக்கலம், 2வது ஆபத்திலிருந்து அடைக்கலம், 3வது சிறுமையிலிருந்து அடைக்கலம். சரி, முதலாவதாக பாவத்திலிருந்து அடைக்கலத்தை பத்தி நாம் பார்ப்போம். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது போல, கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கிடவுது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில கொலை செய்து தப்பித்து போகிறவங்க அவங்க பழி வாங்கப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க நியாயம் தீர்க்கப்படுகிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விசாரிக்கிறதும், அவங்க உண்மையா ஏதாவது ஒரு வேலிடான ரீசனுக்காக அவங்க கொலை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பழி வாங்கிடக்கூடாது, கொலை செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடைக்கல பட்டணங்களை என்ன செஞ்சிருந்தாங்களாம், அந்த நாட்களில் கட்டி வச்சிருந்தாங்களாம். அதே போல இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். நாம் பாவம் சில நேரம் நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த பாவத்திற்குரிய தண்டனை நம்ம வேதத்துல படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மரணம் நமக்கு நான் அந்த தண்டனையாய் நமக்கு கொடுக்கப்படாதபடிக்கு நாம் பாவத்திலிருந்து அந்த ஒரு அதற்கான தண்டனையை நாம் அனுபவிக்காமல் தப்பும்படிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், அடைக்கலம் தருகிறவராக இருக்கிறார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல நாம் தஞ்சம் புகும்போது, ஆண்டவரை நாம் அடைக்கலமாய் கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், அடைக்கலம் தருகிறவராக இருக்கிறார். அந்த மரண தண்டனையிலிருந்து என்ன செய்கிறார், விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சோ அப்படி பாவத்திலிருந்து அடைக்கலம் தருகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு கதை தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், கெட்ட குமாரனுடைய கதை. கெட்ட குமாரன் என்ன செய்கிறார், அவருடைய தந்தையின் இடத்துல தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் பிரித்து பெற்று வாங்கி கொண்டு அவர் வெளியே சென்று என்ன செய்கிறார், அவைகளை எல்லாம் அழித்து போட்டு கடைசியில என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பியும் தகப்பனை நோக்கி பார்க்கிறார். தன்னுடைய அந்த நிலைமையை அவர் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு மனம் திரும்பி நாம் செய்ததெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து என்ன செய்கிறார், தன்னுடைய தகப்பனை நோக்கி அவர் செல்லுகிறார். அப்பவும் அவர் தகப்பன் என்ன செய்கிறார், அவர் தள்ளி விடாமல் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மகன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், சேர்த்துக் கொள்கிறார். தன்னுடைய மூத்த மகனுக்கு என்னென்ன செய்தாரோ அதே போல என்ன செய்தார்,
தன்னுடைய இளைய மகனுக்கு என்ன செய்தார்? அவர் செய்தார். சோ அப்போ அதற்கு அந்த வசனத்தை பார்ப்போம். லூக்கா 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். சோ அந்த வசனத்துல இருக்கிறது போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்துல அதிகமான சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். அதே போல இந்த தகப்பன் என்ன செய்யறார்? தன் மகன் காணாமற் போன தன் மகன் என்ன செய்யறார்? தன்னை நோக்கி திரும்பி வந்து விட்டானேன்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் என்ன செய்யறார்? மிகுந்த சந்தோஷப்படுகிறார். சோ இதுல நாம தெரிந்த அடைக்கலத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அடைக்கலம் அதாவது தேவனை நோக்கி நாம் மனம் திரும்பி பாவத்திலிருந்து நாம் போய் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல நாம் போய் சேரும்போது அவர் அடைக்கலம் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் பார்த்தோம்னா ஆபத்திலிருந்து அடைக்கலாம். இதற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஸோ தேவன் நமக்கு பாவத்திலிருந்தும் மட்டும் அடைக்கலம் தருகிறவர் இல்லை, ஆபத்துல நாம் சிக்கிக் கொள்ளும் போதும் நமக்கு அடைக்கலம் தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்ம ஆபத்துல இருக்கிறோம், இல்ல ஒரு நோய் ஒரு பிரச்சனை எது வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன செய்யறோம்? ஆண்டவர் இடத்துல தான் போய் முழங்கால் படிட்டு உடனே என்ன செய்வோம்? ஆண்டவரே என்ன இதுல இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். சோ நம்ம அந்த விண்ணப்பத்தை நம்ம ஆண்டவரத்துல வைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார்? உடனே இறங்குகிறவராக இருக்கிறார். இறங்கி நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு என்ன செய்யறார்? பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். ஆபத்திலிருந்து நமக்கு அடைக்கலம் தருகிறவராக இருக்கிறார். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேதத்துல பார்த்தோம்னா தானியேல் 3:28. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. தேவனை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டேன்னா வணங்க மாட்டேங்கிறதுல வைராக்கியம் உடையவர்களா இருந்தாங்க. ஆனா தேவனுக்காக அவங்க அவ்வளவு வைராக்கியமா இருந்ததுனால அவங்க ஒரு ஆபத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டாங்க. நேபுகாத் நேச்சர் என்ன செஞ்சாரு? தன்னை வணங்காத எல்லாருக்களையும் என்ன செய்யுங்க? நெருப்புல கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு? இவர்கள் எல்லாரும் இவங்க 3 பேரையும் கொண்டு போய் நெருப்புல போய் போட்டார். அதுவும் சாதாரணமா போடல, 7 மடங்கு என்ன செய்தாராம்? அந்த நெருப்பினுடைய தீயின் அளவை என்ன செய்தாராம்? கூட்டி கொண்டு போய் போட்டாராம். அப்போ இவங்களை கட்டி கொண்டு போய் அந்த நெருப்புல போட போகும்போது போடப்பட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க? போட தூக்கி கொண்டு போனவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? காக்கப்பட்டனர். ஏன்னா ஆண்டவரை முற்றிலுமே என்ன செஞ்சாங்க? அவங்க சார்ந்திருந்தவர்களா இருந்தாங்க. அப்படி நாம் ஆண்டவர் இடத்துல முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி நாம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஒருவேளை அவர் நம்மளை காக்காமல் போனாலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம்? விடமாட்டோங்கிற வைராக்கியத்தோடு அந்த ஆபத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவர் இறங்கி அடைக்கலம் தர வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா சிறுமையிலிருந்து அடைக்கலாம். இதற்கு ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 107:41. எளியவனையும் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். சோ இது பாத்தீங்கன்னா சிறுமையிலிருந்து அடைக்கலாம். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நாம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு விஷயம் நம்ம திரும்பி பார்ப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் இன்னைக்கு வயசானவங்களா இருந்தோம்னா ஏன் 60 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம திரும்பி பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்ம அன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ச்சி வந்திருக்குன்னு யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவர் எவ்வளவு வளர்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். சிறுமையில் இருந்தோம், ஆண்டவர் நம்மளை தூக்கி இன்னைக்கு உயர்ந்த அடைக்கலத்துல வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தோம்னா யோசேப்பை குறித்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 41:38 பாத்தீங்கன்னா, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பயத்துல படிக்கிறோம். இப்போ யோசேப்பு நம்ம எடுத்துக்கொள்வோம். தன்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை குழியில தள்ளி போட்டு என்ன செஞ்சாங்க? விற்று போட்டார்கள். ஆனால் அந்த நிலைமையில இருந்தாலும், அடிமையாய் அவர் எடுத்துக்கொண்டு போனாலும், அவர் எடுத்துக்கொண்டு போன தேசத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை உயர்த்தினார்.
முதலாவதாக அந்த சிறைச்சாலை தலைவன் இடத்துல அவர் தயை கிடைக்க பண்ணுகிறார். அதுக்கடுத்து பார்வோன் இடத்திலும் அவர் என்ன செய்கிறார்? தயை கிடைக்க பண்ணுகிறார். அதற்கப்புறம் அந்த தேசத்தின் அதிபதியாய் மாற்றுகிறார். மாற்றி கடைசியில பாருங்க, அந்த தேசம் பஞ்சத்துக்குள்ளாய் செல்லும் போது இவரை பயன்படுத்தி என்ன செய்கிறார்? அந்த தேசத்தை பாதுகாக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு அடிமையா அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைக்கிறார். அப்போ சிறுமையிலிருந்தும் அடைக்கலம் தர நம்ம ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த 3 விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். பாவத்திலிருந்து அடைக்கலம், ஆபத்திலிருந்து அடைக்கலம், சிறுமையிலிருந்து அடைக்கலம். இப்படி எல்லா காரியத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கும் இந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷனால நம்ம பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை பயந்து போய் வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு நம்ம இந்த சூழ்நிலையிலும் ரொம்ப கவலைக்குள்ள இருக்கலாம். நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், நம்மளுடைய வேலையை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்து கொள்ள இருக்கலாம். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிங்கிறத ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம், நாம் மறந்து போய்விட வேண்டாம். அவர் எல்லா சூழ்நிலையிலும் சரி, இந்த கொரோனாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அவர் அடைக்கலம் தர வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல நாம் அடைக்கலத்தை நாடுவோம். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். தேவனே இந்த தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளிலும் 511வது பாடலை பாடுவோம். நம்பினேன் உனது அடிமை நான் ஐயா. Yeah.
செய்வோம். மகா இரக்கமும் பட்டில்லாத கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய பாடகர் குழுவின் மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்தவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களாக நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து இந்த ஆராதனையை பங்கு பெறவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை செய்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அனாதி தேவனே, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. கொடிதான சூழ்நிலையிலும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன இப்படி வாக்கின் பிரகாரம் உன்னதமானவராக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து நீர் எங்களை ஆச்சரியமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராய் மூலமாக நாங்கள் உமக்கு செலுத்தின எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்தருளும், ஆசீர்வதியும். நாங்கள் வீடுகளிலே இருந்து இந்த ஆராயிலே பங்கு பெறுவதன் மூலமாகவும் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். அவரவருடைய அவசரங்களுக்கு தக்கதான தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி. குறிப்பாக இந்த கொரோனா என்ற தொற்று வியாதி படிப்படியாக குறைந்து எங்களுடைய தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு முற்றிலுமாக மாறி போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அதே சமயத்திலே நிறைய இழப்புகள், பொருளாதார இழப்புகள், ஆண்டவரே இன்னும் பலவிதமான பாதிப்புகள், எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மீட்டெடுக்கப்பட்டு நார்மல் நிலைக்கு வரத்தக்கதாக நீர் உதவி செய்யும். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய வாக்கை நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்றெல்லாம் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். என் ஆபத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாணத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவ்விதமாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் இருக்கிற இடங்களிலே பிரஸ்தாபப்படுத்தத்தக்கதாக, மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரத்தினாலே தொட்டு அற்புத சுகத்தை கொடுத்தருளும். பற்பல விதமான காரணங்களினாலே சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவன் எல்லா விதமான கவலைகளை மாற்றி போடும், கண்ணீரை துடைத்தருளும், கசப்புகளை மாற்றி போடும். ஆம் ஆண்டவரே, வரும் நாட்களிலே நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்வதற்கு நல்ல கால சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கித்தார். உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி. எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இப்படிப்பட்டதான கொடிதான சூழ்நிலைகளிலே எல்லா மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதற்கு அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள், ஆயத்தங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தார். திருப்பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். போதகர்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக வட இந்தியாவிலே ஊழியம் செய்கின்ற எல்லா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காலங்களிலும் ஒவ்வொருவருக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பை கொடுத்து ஆசீர்வதியும். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாக்கப்படும். திருச்சபை மக்கள் பற்பல இடங்களிலே, தூர இடங்களிலே, அயல் நாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆச்சரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.
படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலை நிமித்தமாக அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரும் காலங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு தந்திருக்கிறேன். வரும் காலங்களிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆலோசனைகளை தாரும். கைவிடாத நேசர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தாங்கி வழி நடத்தும். குறிப்பாக இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு கீதமாக 200 கீதங்களில் 415வது பாடலை நாம் பாடுவோம். Yeah.
நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.